தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 12/6/2016 ஞாயிற்றுக்கிழமை பூரம் நட்சத்திரம் மதியம் 3:15 வரை, பிறகு உத்தரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னாலே சூரியனை நமஸ்கரிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா என்று சொல்வார்கள். பொதுவாக இளமையான காலத்திலே அதிகாலையில் எழுந்ததும் சூரியனை பார்க்க வேண்டும். அப்படி உள்ள சூரியனுக்கு உகந்த நாளான இன்றைக்கு சூரியனை பற்றிய கருத்துக்களை உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன். பொதுவாக சிம்ம லக்கினத்திலே ஒருவர் பிறந்தால் லக்னாதிபதி அவருக்கு சூரியன், கன்னி லக்கினத்திலே ஒருவர் பிறந்தால் லக்னாதிபதி அவருக்கு புதன், மேச லக்கினத்திலே ஒருவர் பிறந்தால் அவருக்கு லக்னாதிபதி செவ்வாய், ரிஷப லக்கினத்திலே ஒருவர் பிறந்தால் அவருக்கு லக்னாதிபதி சுக்கிரன். இப்படி தன்னுடைய லக்னம் எது என்பதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை புரட்டி பாருங்கள். உங்களுடைய லக்னாதிபதி வலுவாக இருந்தால்தான் வாழ்க்கை வளமாக இருக்கும். லக்னாதிபதி பலமிழந்திருந்தால் பரிகாரங்கள் மூலமே நீங்கள் பலன் பெற இயலும். அந்த அடிப்படையிலே சிம்ம லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதியான சூரியன் 1ஆம் இடத்தில், 2ஆம் இடத்தில், 3ஆம் இடத்தில், 4ஆம் இடத்தில் எல்லாம் நின்றால் என்ன பலன் என்பதையெல்லாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற கருத்து, லக்னாதிபதி சூரியன் 5ஆம் இடத்தில் நின்றால், 5 என்பதுதான் பாக்கியஸ்தானம், புத்திரஸ்தானம் என்று வர்ணிக்கப்படுகின்றது. சிம்ம லக்னத்திலே பிறந்த ஒருவருக்கு லக்னாதிபதி சூரியன் 5ஆம் இடத்தில் இருந்தால் என்ன நடக்கும்? மாமன் வழியிலே அவருக்கு பிரச்சனைகள் ஏற்படும். சொந்த தாய் மாமனாகவும் இருக்கலாம், மாமனாராகவும் இருக்கலாம், தாயோடு உடன்பிறப்புகளாக இருந்த சகோதரர்களுடைய பிள்ளைகள் மற்ற அந்த பக்கம் பூராவுமே அவர்களுக்கு பகையாக போகலாம். அதற்கு பிறகு புத்திர உற்பத்தியிலே தடைகள் உருவாகும். அதாவது பிள்ளைகள் பிறக்கிறதுக்காக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது பல முறை உண்டாகி அபாஷனாகி போயிடலாம். புத்திர உற்பத்தியிலே தடைகள் நிறைய வரும். அதே நேரம் அவர்களுக்கு ஒரு நன்மை என்னவென்றால், 5லே சூரியன் இருப்பதனாலே திருக்கோவில் திருப்பணிகள் ஏராளமாக செய்வார்கள். கோவில் குடமுழுக்கு விழாவுக்கெல்லாம் கொடுத்து உதவுவார்கள். அதே நேரத்தில் தானே முன்னின்று செய்வார்கள். குடும்பத்திற்கு உகந்த கோவில் என்று சொல்லி முன்னோர்கள் கட்டிய கோயில் இப்பொழுது சிதிலமடைந்திருக்கிறது, கும்பாபிஷேகம் செய்ய போகிறோம் என்றெல்லாம் சொல்லி திருப்பணிகள் செய்வார்கள். இப்படியெல்லாம் நல்ல காரியங்களையும் செய்யக்கூடிய ஆற்றலும் 5லே சூரியன் இருந்தால் நிற்குமாம். ஆகையினாலேதான் சொல்லி வைத்தார்கள், 5லே பலம் பெற்று ஆதவன் நின்றிருந்தால் வந்திடும் கலக்கம் யாவும் மாமனின் வழியில் தானே. மாமன் வழியிலே கலக்கங்கள் வருமாம். புத்திர விருத்தியின்றி பூமியில் வாட நேரும், பிள்ளை பிறக்கவில்லையே என்று கவலைப்பட நேரிடலாமாம். முத்திரை பதிக்கும் வண்ணம் மூழ்கியே பணிகள் செய்வார், முத்திரை பதிக்கின்ற விதத்திலே திருப்பணிகள் நிறைய செய்வார்களாம். இப்படி எந்த இடத்திலே சூரியன் இருந்தால் என்ன பலன் என்பதை உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருவேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ராசிநாதன் செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். 8ஆம் இடத்திலே அவர் வக்ரம் பெறுவது மட்டுமல்ல, அவரோடு இணைந்து சனியும் வக்ரம் பெற்றிருக்கிறார். 2 முரண்பாடான கிரகங்களின் சேர்க்கை இருக்கின்ற பொழுது எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்வதுதான் நல்லது. விரயங்கள் கூடுதலாக இருக்கும். பணம் வந்த மரணமிடமே செலவாகிவிட்டதே என்று நீங்கள் நினைப்பீர்கள். செல்போன் வழி தகவல் சிந்திக்க வைக்கின்ற நாளாக கூட இந்த நாளை கருதலாம். திடீரென வரும் செல்போன் வழியில் வருகிற தகவல் உங்களை சிந்திக்க வைக்கப் போகின்றது. சில்லறை தொல்லைகளையும் கொடுக்கப் போகின்றது. வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். வருங்காலத்தை பற்றிய கவலையும் மேலோங்கும். சேமிப்பு கரைகின்ற நாளாகத்தான் இந்த நாளை கருத வேண்டும். இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள சூரிய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, வசைபாடியவர்கள் வாழ்த்து பாடுகின்ற நாள் இந்த நாள். வளர்ச்சி எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். காரணம், உங்கள் ராசியில் புதன், சூரியன், சுக்கிரன் 3 கிரகங்களும் இணைந்திருக்கிறார்கள். புத சுக்கிர யோகம் என்றால் அது ஒரு யோகம், புத ஆதித்ய யோகம் என்ற ஒரு யோகம், அந்த 2 யோகங்களும் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, சுக்கிரனை செவ்வாய் பார்ப்பதனாலே சுக்கிர மங்கள யோகமும் இருக்கின்றது. கல்யாண முயற்சிகள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படும். குடும்பச்சுமை கூடுதலாக இருக்கிறதே என்று கவலைப்பட்டவர்கள் இன்றைக்கு மகிழ்ச்சி காணும் விதத்திலே பணப்புழக்கம் அதிகரிக்கும். வீடு கட்டும் முயற்சிக்கும் வித்திடுவீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். பொறுப்புகளும் பதவிகளும் கூட அவர்களுக்கு வந்து சேரலாம். ஆலய வழிபாடு மேலும் ஆனந்தம் வழங்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாற்று இனத்தவர்களின் கூட்டு முயற்சியால் நன்மைகள் கிடைக்கும் நாள். மனவாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். புதன் 12இல் இருப்பதனாலே
விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். தந்தை வழியிலும் விரயங்கள் ஏற்படலாம். உடன்பிறப்புகள் மற்றும் மனைவி மக்கள் வழியிலும் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடைந்ததன் விளைவாக வருகிற விரயங்களும் கூடுதலாகவே இருக்கலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு மாலை நேரத்திற்கு மேல் மங்கள நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென இடமாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். அதற்கான வாய்ப்புகளும் கைகூடி வருவதற்கான அறிகுறிகள் தோன்றுகின்றன. இந்த நாளை நீங்கள் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு துணிந்து செயல்பட்டு தொல்லைகளை போக்கிக் கொள்ள வேண்டிய நாள். 8 கேது இருப்பதால் இனம் புரியாத கவலை மேலோங்கும். அது மட்டுமல்ல, 2 குருவோடு ராகுவும் சந்திரனும் இணைந்திருக்கிறார்கள். ராசிநாதன் 2 இருக்கின்ற பொழுது பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் கூட ராகுவோடு இணைந்திருப்பதனாலே திடீரென்று விரயங்கள் வரலாம். பயணங்களாலும் உங்களுக்கு விரயம் உண்டு. பக்கபலமாக இருப்பவர்களாலும் விரயங்கள் ஏற்படலாம். ஒரு சில உறவினர்களின் எச்சரிப்பால் அவர்கள் கைமாற்று கேட்டு உங்களை தொல்லைகள் செய்யலாம். கல்வி முயற்சிக்காக குழந்தைகள் நலன்கருதி எடுத்த முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள அமைதியை கடைபிடிக்க வேண்டும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமே ஆதாயங்கள் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். சிம்மராசினியர்களே, முன்னேற்ற தடைகள் அகலுகின்ற நாள். முட்டுக்கட்டைகள் விலகும். முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடப் போகின்றார்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகாலையிலேயே நல்ல தகவல் இல்லம் தேடி வரலாம். ராசிநாதன் சூரியன் 10ஆம் இடத்தில் இருப்பதால் தொழில் வளர்ச்சிக்கு தொல்லை கொடுத்தவர்கள் விலகுவார்கள். புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுக்க முன்வருவார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கின்ற நாள். அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். ராசிநாதனாக விளங்கும் புதன் சூரியனோடு இணைந்திருக்கிறார். விரையாதிபதியோடு இணைந்திருப்பதால் விரயங்கள் வரத்தான் செய்யும் என்றாலும் வீண் விரயங்கள் ஏற்படாது. குடும்ப நலன் கருதி விரயங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே நாட்டம் செல்லும். வீடு வாங்க, சொத்துக்கள் வாங்க ஏற்பாடு செய்த முயற்சிகள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மாலை நேரத்தில் வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். துலாம் ராசினியர்களே, விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்பட போகின்றது. வீடு மாற்ற சிந்தனைகளும் நாடு மாற்ற சிந்தனைகளும் வந்து கொண்டே இருக்கும். வீண் விவாதங்களை தவிர்ப்பதுதான் நல்லது. ராகுவினுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. எனவே பிறரை விமர்சிப்பதன் மூலம் விரிசல்கள் ஏற்படலாம். எதிர்பாராத விதத்தில் சிக்கல்கள் ஏற்படாமல் இருக்க எல்லை மீறி பழகாமல் இருப்பதும் நல்லது. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புது முயற்சிகளில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். மாலை நேரத்தில் நீங்கள் சிவாலயம் சென்று அம்பிகையை வழிபட்டு வந்தால் இன்பங்கள் இல்லம் தேடி வரும். விருச்சிக ராசி நேயர்களே, கணிசமான தொகை கைகளில் புரளுகின்ற நாள். கை கொடுத்து உதவ நண்பர்கள் முன்னேற்பார்கள். காரிய வெற்றி ஏற்படும். அது மட்டும் அல்ல, இன்றைக்கு ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். சொத்துக்கள் வாங்க, இடம் வாங்க நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. போன் மூலம் வரும் தகவல் பொன்னான தகவலாக இருக்கும். புனித பயணங்களை மேற்கொள்வதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுகின்ற நாள். உங்கள் பிரச்சனைகளை உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள். அதை மற்றவர்களிடம் எடுத்துச் சொல்வதன் விளைவாக மிகப்பெரிய பாதிப்புகள் உருவாகலாம். சேமிப்பு கரைகிறதே என்று கவலைப்பட்டவர்கள் இன்றைக்கு குருவின் அருட்பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் வரவு திருப்திகரமாக இருக்கும். வருமானம் போதுமானதாக இருக்கும். உடன் இருப்பவர்களும் உடன்பிறப்புகளும் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். ராசிநாதன் குரு உங்கள் ராசியை பார்ப்பது யோகம்தான். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் என்று வந்தாலே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மாற்று கருத்துடையோரால் மகிழ்ச்சி குறைகின்ற நாள் என்று கூட கருதலாம். நீங்கள் எதை சொன்னாலும் அதற்கு எதிர்வாதம் செய்பவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். இல்லத்தில் உள்ளவர்களையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். வந்த தொகை வந்த மறுநிமிடமே செலவாகிவிடும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் எல்லாம் வருவதில் தாமதம் ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களையும் கூட இருப்பவர்களையும் இன்றைக்கு அனுசரித்துக் கொண்டால்தான் ஆதாயம் உண்டு. அஷ்டமத்திலே குரு இருப்பதால் பயணங்களாலும் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆபத்துகள் அகல கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள். சமீப காலமாகவே உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கும். கேது ராசியில் சஞ்சரிக்கின்ற பொழுது ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கும். அதிக கோபமும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். என்ன இருந்தாலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும்.
அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் உடல்நலம் சீராவதற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் ஓரளவுதான் வெற்றி கிட்டும். மாற்று மருத்துவத்தை மேற்கொண்டால் மனக்கலக்கம் அகலும். மீனராசி நேயர்களே, உத்தியோக முயற்சியில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நாள். பழைய உத்தியோகத்தை விட்டுவிட்டு புதிய உத்தியோகத்திற்கு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதற்கு அறிகுறியாக சில சந்தர்ப்பங்கள் இன்று கைகூடி வரலாம். சேமிப்பு கரைகிறதே என்று கவலைப்பட்டவர்கள் இன்றைக்கு ஒரு நல்ல வரவை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். அவர்களுக்கு அதுவும் குறிப்பிட்டபடி வந்து சேரும். திறமைக்கு மதிப்பு கொடுப்பார்கள் இல்லத்தில் உள்ளவர்கள். ஆலய வழிபாடு ஆனந்தம் வழங்கும். 6லே குரு இருந்தாலும் கூட சந்திரனும் கூட இருப்பதனாலே வந்த விரோதங்கள் விலகும். விரோதித்து வெளியில் சென்றவர்கள் எல்லாம் விரும்பி வந்து இணைவார்கள். கூட பிறந்தவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். எதிர்கால நலன் கருதி இன்று மாலை நேரத்தில் முக்கிய புள்ளிகளை சந்தித்து ஒரு முடிவெடுக்கப் போகின்றீர்கள். இந்த நாளை மேலும் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வாருங்கள். தென்முக கடவுள் வழிபாடு நன்மைகளை வழங்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.